ஹாய் ஹால். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். என் அன்பின் பிள்ளைகளே, கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மைகளை கொண்டு வருவாராக. நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். இந்த புதிய நாளில் நிச்சயமா இவ்வளவு நாள் வழிநடத்துகிற நண்பர் ரட்சகராக இயேசு கிறிஸ்து இந்த புதிய நாளில் கூட உங்களை அவர் வழிநடத்துவாராக. எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 55:22 சொல்லுது, உங்கள் பாரத்தை கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள், அவர் உங்களை ஆதரிப்பார் என்று சொல்லி. எத்தனை பேருக்கு புரியுது? உங்கள் பாரத்தை கர்த்தர் மேல வைத்து விடுங்கள், அவர் உங்களை ஆதரிப்பார் என்று சொல்லி. என் அன்பு பிள்ளைகளை, தாங்க முடியாத பாரங்களோ தாங்க முடியாத வலிகளோ உன் இதயத்தில் இருக்கும் என்று சொன்னால், தாங்க முடியாத யோசனைகள் உனக்குள்ள இருக்கும் என்று சொன்னால், நீ கர்த்தர் மேல வச்சுடு. அதுக்காக மட்டுமே ஆண்டவர் வந்தார் இந்த உலகத்துல. தன் தோள் மேல எல்லாருடைய பாவங்களையும் பாரங்களையும் சுமந்து தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டி ஆண்டவர் உனக்கு துணையா இருக்கிற பட்சத்துல, இந்த காலவேளையில கலங்கி நிக்காத, காலவேளையில ரொம்ப யோசிச்சு பாரத்தோடு இருக்கிறியா, தயவு செய்து உன்னுடைய எல்லா பாரத்தையும் ஆண்டவர் மேல வச்சுடு. ஒண்ணுமே இல்லை ஏசப்பா, என் பாவத்தை மன்னிச்சிடுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க எல்லாத்தையும் விட்டுடுங்க. ஆண்டவருக்காக எல்லாம் விட்டுடுங்க சொன்னா, நம்ம ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை விட்டுடுங்க. ஆண்டவருக்கு பிடிக்காத பழக்க வழக்கங்களை விட்டுடுங்க. ஆண்டவருக்கு பிடிக்காத ரிலேஷன்ஷிப்பை விட்டுடுங்க. ஆண்டவருக்கு பிடிக்காத குணாதிசயங்களை விட்டுடுங்க. விட்டுட்டு உங்க பாரத்தை எல்லாம் அவர் மேல வச்சிடுங்க. ஒரே ஒரு நொடியில உங்க பாரத்தை தீர்க்கக்கூடிய வல்லமை நீங்கள் ஆராதிக்கக்கூடிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டு. அன்பு பிள்ளையை கவனிங்க. எத்தனையோ பேர் நம்மள பாரமா நினைக்கிறாங்க, நம்ம மேல பாரத்தை தூக்கி வச்சிடுறாங்க. ஆனா ஆண்டவர் பாரு, உன்னை பாரமா நினைக்கிறதே கிடையாது. உன்னை பிள்ளையா நினைக்கிறாரு. உன்னை ஒரு என்ன சொல்றது, ஒரு பொக்கிஷமா ஆண்டவர் நினைக்கிறாரு. அதனாலதான் மேல இருந்த தெய்வம் கீழே வந்து உனக்காக ரத்தம் சிந்தி உன்னை மீட்டெடுத்தாரு. நண்பு பிள்ளையே, நான் மீண்டும் சொல்றேன், பாரம் எல்லாம் வச்சுன்னு ரொம்ப நாள் வாழ முடியாது. பரலோக பிதா மேல உன் பாரத்தை வச்சுட்டு அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த காலவில் நான் உண்மையா சொல்றேன், இப்போ நீ சொல்லு, என்னுடைய எல்லாத்தையும் விட்டுடுது ஆண்டவரே, உங்களுக்காக நான் வாழ்றேன், என் பாரத்தெல்லாம் உங்க மேல வச்சுடுறேன்னு சொல்லி. அது என்ன மாரி யோசனை, என்ன மாதிரி பாரம், என்ன மாதிரி கஷ்டம் இருந்தாலும் கர்த்தர் தீர்ப்பார். இந்த காலவேளையில நீங்க முடிவெடுங்க. இனிமேல யாரும் அல்ல, என்னுடைய எல்லா காரியத்தை நான் ஆண்டவர் மேல வைக்கிறேன். ஆண்டவரே என்னை வழி நடத்திட்டோம், அவருடைய சித்தம். என்னை வாழ வைக்கிறதும் அவருடைய சித்தம், என்ன அழைச்சு கொள்ளுகிறதும், என்ன அழைச்சுக்கிட்டாலும் அது அவருடைய சித்தம் சொல்லி ஆண்டோட ஒப்பு கொடுத்துருங்களேன். எல்லா காரியங்களும் நீங்க நல்லபடியா நடக்கும். ஆமென். நம்ம ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, தேவனாகி கர்த்தாவே, நன்மையும் கிருபையும் செய்கிற நல்ல ஆண்டவரே, உங்க நாமம் மகிமைப்படட்டும். எஸ் மாஸ்டர், வெறும் பாரத்தையே எங்கள் மேல சுமக்கிறது ஜனங்களுக்கு மத்தியில், எங்கள் பாரத்தை உங்கள் மேல சுமக்க, எங்களுடைய குறைகளை கேட்க வந்த தெய்வமே, உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் வாழ்நாள் முழுவதும் மறவாமல் இருப்பாயாக. ஆமேன். என் அன்பு பிள்ளையே, ஆண்டவர் உங்கள்ட்ட பண காசு வேற இதெல்லாம் கேட்கல. உங்க பாரத்தை கொடுத்துடுங்க. உங்க பாரத்தை தூக்கி ஆண்டவர் மேல வச்சுடுங்க. வச்சுட்டு நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். உங்க பிள்ளை, வீடு, வியாபாரம், ஆபீஸ், என்னெல்லாம் இருக்குதோ எல்லாமே, உங்க மனசுல என்ன வலி எல்லாத்தையும், பாவன்ற பாரம் இருந்தாலும் கொடுத்துருங்க அவர்கிட்ட. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். அதுவரைக்கும் அன்பு ரட்சகராக இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். நாளைக்கு சந்திக்கலாம்.